அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் ரிஷபராசிக்கு சுக்கிர பகவான் அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் இந்த மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் ஏப்ரல் 19 வரைக்கும் உங்களுடைய லாபஸ்தானத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வர்றார். முதல்ல லாபம் அப்படின்னாலே வாழ்க்கையில் உங்களுக்கு நிறைவேறாத எண்ணங்கள், நிறைவேறாத சின்ன ஆசைகள்லேருந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. அதுதான் உண்மை. ஸோ 19ஆம் தேதி வரைக்கும் யாருக்கெல்லாம் ஏப்ரல் 19 வரைக்கும் நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் கை கொடுக்கும், என்னெல்லாம் எதிர்பார்க்கிறேன் அந்த காரியங்கள் பூர்த்தியாகும், சக்ஸஸ்ஃபுல்லாகும், உங்களுடைய ஆசைகள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது. எதிர்பாராத ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள் வாழ்க்கையில் வருவாங்க. குறிப்பாக உங்களுடைய பெண் நண்பர்களாக நட்பாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு. ஒருவேளை உங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்காங்க, சகோதரி இருக்காங்கன்னா அவர்களாலும் நன்மை. இது எல்லாமே இந்த மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு உண்டு. ஸோ உங்களுடைய லைஃப்பில் சின்ன ஆசைகள்லேருந்து எத்தனையோ விதமான பூர்த்தியாகாத நிறைவேறாத எண்ணங்கள் அது அத்தனையும் நன்மையாக முடியும். இந்த மாதம் ஃபினான்சியலாக உங்களுக்கு பெரிய கிரைசிஸ் ஒன்றும் இல்லை. ஏன்னா உங்களுடைய தனஸ்தானத்தில் 2ஆம் இடத்துல குரு இருக்கார். அது மட்டுமல்ல, தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது. ரொம்ப நாளாக நீங்கள் நகை வாங்கணுன்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு, நல்ல காஸ்ட்லியான ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது வாங்குவதற்கான சுச்சுவேஷன், அதுக்காக செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. இதெல்லாம் வாங்கிறதுக்கு பண வசதி, பொருள் வசதி இருக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க, சொந்தமாக இடம் வாங்கிறதுக்கு, வீடு வாங்கிறதுக்கு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு ஏப்ரல் 13 வரைக்கும் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. அதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் நிறையா உண்டு. ஆக யாரெல்லாம் நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினச்சிங்களோ உங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. ஏப்ரல் 14க்கு அப்புறம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். அம்மா விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய காலம் அல்லது அம்மா உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள் உண்டு. உங்களுடைய எஜுகேஷன் ஏப்ரல் 14 வரைக்கும் நல்லா இருக்கும். பெரிய லெவலில் நான் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ஃபீல்டில் உற்பத்தி சார்ந்த அத்தனை பொருட்களும் நல்ல விலைக்கு சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு, இது எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் புதுசாக காதல் விஷயங்கள், லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஒருவேளை உங்களுடைய லவ் பிரேக்கப் ஆயிருந்தால் மறுபடியும் ரீயூனியன் ஆகும். நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்கள் லைஃப்பில் உண்டு. ஸோ இந்த மாதம் குடும்பத்தில் ஒரு புது வரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இதுவும் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆய கலைகள் 64, எந்த கலையில் இருந்தாலும் உங்களுடைய கலைத்துறை இந்த மாதம் வருமானத்தையும் சம்பாத்தியத்தையும் புகழையும் அந்தஸ்தையும் உங்களுக்கு கொடுக்கும். அது இல்லாமல் நீங்கள் இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் ஸ்பெக்குலேஷனில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேவரபுளாக இந்த மாதம் உண்டு. ஸ்பெக்குலேஷன் அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கினா அதிர்ஷ்டம் உண்டா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, அல்லது ரேஸில் ஏதாவது முதலீடு பண்ணால் அது முதலீடு கிடையாது, சூதாட்டம், அதில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தேர்வாங்கிறவங்களுக்கும் சரி, ஏதோ கேசினோவில் போய் ஆடுறேன் சீட் ஆடுறேங்கிறவங்களுக்கும் சரி, இந்த மாதம் கிரகங்கள் ஃபேவரபுளாக இருக்குது. அது மட்டுமல்ல, நான் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னு நினைக்கிறேன், ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறேன், பெரிய லெவலில் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறவங்க, குறிப்பாக கோல்டு பாண்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க, அதுலேயுமே சில்வர் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சாதகமாக கிரக நிலைகள் இந்த மாதம் உண்டு. ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தேர்மானா பணம் லாபத்தை அடைவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் பெரிய லெவலில் உடல் உழைப்பு இல்லாமல் நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய கரியர் அப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். ஜாப், ப்ரொஃபஷன் அப்படி பார்க்குற போது இந்த மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் வேலையில் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அத்தனையும் கிடைக்கும். குறிப்பாக சராசரி ஒருத்தங்க சர்வீஸில் இருந்தால் என்ன எதிர்பார்க்கறது, ஒரு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, ஹைக்கு, அதுக்கான வாய்ப்பு சோர்ஸஸ் இந்த மாதம் நல்லா இருக்குது. 19ஆம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் வேலையில் மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க, இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறீங்க, ரோல் மாறணும்னு நினைக்கிறீங்க, அல்லது ப்ராஜெக்ட் மாறணும்னு நினைக்கிறீங்க, ட்ரான்ஸ்ஃபரை எதிர்பார்க்குறவங்க,
குறிப்பாக டீம் மாறணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் மாற்றங்கள் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் வெளியில் இருந்தீங்கன்னா ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் நார்மலாக வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் பெரிய லெவலில் கிரக ரீதியாக இல்லை. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய மேரிட் லைஃப் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். இதுவரைக்கும் திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அல்லது திருமணம் நடப்பதற்கான சூழ்நிலைகள் நிறைய உண்டு. இந்த மாதம் பெருசாக யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ், எந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணாலும் உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் எதிர்பார்த்த ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் உங்களுக்காக உழைப்பார் அல்லது நீங்களும் லாபத்தை அடைவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ இந்த மாதத்தில் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க வெயிட் பண்ணுங்கள். ரொம்ப நாளாக பாஸ்போர்ட் வீசா வரலைங்கிறவங்களும் கொஞ்சம் பொறுமை நிதானமாக இருங்க. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகளில் ஒரு சின்ன தடை ஏற்பட்டு அந்த தொடர்புகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த மாதம் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமானா நார்மலாக இருக்குது. அதுக்காக முயற்சி பண்ணாமல் இருக்க முடியாது, ட்ரை பண்ணுங்கள். எந்த ஒரு முயற்சி பண்ணாலும் உடைக்கு நிட பண்ணக்கூடிய காலங்களில் உங்களுக்கு பெரிய லெவலில் நன்மையாக நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு. பட் அதே சமயத்தில் யாரெல்லாம் கரியரில் இருக்கீங்களோ, வேலையில் இருக்கீங்களோ, சனி பகவானும் கொஞ்சம் 5ஆம் இடத்தை பார்க்குறது. வேலையில் எஃபர்ட் கொடுங்க. வேலையில் எவ்வளோக்கு எஃபர்ட் கொடுக்குறீங்களோ அவ்வளவுக்கு நல்லது. இல்லைன்னா நீங்கள் பார்க்கும் வேலையில் நிறைய பிரச்சனைகள், வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த மாதம் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உங்கள் லைஃப்பில் இருப்பாங்க இந்த மாதம் முழுவதுமே. நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்களால் நற்பலன்கள் இதெல்லாமே ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் நான் பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குது. நான் பெரிய லெவலில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கும் சரி, ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, அதுக்கான சோர்ஸஸ் இந்த மாதம் நல்லா இருக்குது. கவர்மெண்ட்டால் ஏதாவது லோன் அப்ளை பண்ணால் கிடைக்குமா அல்லது ப்ரைவேட்டில் லோன் வாங்கலாமா அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்குது. கவர்மெண்ட்டால் நன்மைகள் ஏதாவது எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய மனிதர்களுடைய தொடர்பை எதிர்பார்க்குறவங்க, ஒரு செலிப்ரிட்டியுடைய நட்பை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதத்தில் தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் வராது. உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய பணம் பொருள் மொத்தமாக முடங்கி கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும். எதிர்பாராத விதமாக உங்களுக்கு காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அத்தனையும் இந்த மாதம் உண்டு. இந்த மாதம் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக ஏப்ரல் 14க்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப கவனம். யாருக்கெல்லாம் விஷனில் ப்ராப்ளம் இருக்குது, யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, கிட்னி ஸ்டோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்கெல்லாம் சின்ன பிரச்சனாலும் டாக்டரை கவனித்து பாருங்கள். இந்த மாதம் முழுவதுமே சிவ வழிபாடு ரொம்ப முக்கியம். குறிப்பாக பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தாயாருடைய வழிபாடு அதை காட்டிலும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் இந்த மாதம் முழுவதுமே விநாயகரை நல்லா தரிசனம் பண்ணுங்கள். வாய்ப்பு இருக்கிறவங்கெல்லாம் சித்தர்களை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றம் முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம்.